ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல குழந்தைகள் பாதுகாப்பு மையங்க. ஸோ தமிழகமே எதிர்பார்த்தா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புல பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஒரு 5 சான்றிதழ்ங்க. இந்த 5 சான்றிதழையுமே 1 or 2 வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லைங்க. ஸோ ஒரு 3, 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்தாவே போதும். உங்களுக்கு அரசு வேலைங்க. கல்வி தகுதியை நீங்க 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதுங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. நம்ம 8க்கு மேல தான் படிச்சிருப்போம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வயது பொறுத்த வரைக்கும் 42 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தேவையானது ஒரு 5 சான்றிதழ்ங்க. உங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு மையத்திலேயே தான் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு அரசு வழங்கக்கூடிய வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்புல நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு உறுதியா இருங்க. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ், எப்படி எந்த ஒரு ஜாபா இருந்தாலும் ஒரு சில விதிமுறை கொடுத்துருப்பாங்க. அந்த விதிமுறையெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறத ஒரு 2 minutes இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா பாருங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் தேடி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்குங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் இந்த மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அந்த பத்திரிகை செய்தியில் என்ன கொடுக்குறாங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுல தினக்கூலி அடிப்படையில் ஒரு நாளைக்கு வேலைக்கு போறீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு சம்பளம். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் ஒர்க்குங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசு வேலை மற்றும் அங்கே போகும்போது உங்களுக்கான எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்கு என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஸோ கல்வி தகுதியை 8th மட்டும் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை அனுபவம் உள்ளவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வயது பொறுத்த வரைக்கும் 21 முதல் 42 வயது வரை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 548 ரூபாங்க. ஸோ 30 நாளைக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 16,000 ரூபாய்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ கால்குலேட் பண்ணி பாருங்க. ஸோ மேற்கண்ட பணியிடம் பொறுத்த வரைக்கும் மிஷன் மத்சல்ய வழிகாட்டுதலின்படி தினக்கூலி அடிப்படையிலானது. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசின் நிதி உதவியோடு செயல்பட்டு இருக்கக்கூடியது. ஸோ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். மிஷன் மத்சல்ய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு இணைந்து தான் செயல்பட்டுக்கிறாங்கன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் அரசு பணி கோர இயலாது. மேற்கண்ட பணியிடத்திற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ என்னென்ன சான்றிதழ் பார்த்தீங்கன்னா 8th படிச்சதுக்கான கல்வி சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, அனுபவ சான்றிதழ், புகைப்படம், இந்த ஒரு 5 சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் உங்ககிட்ட இருக்குங்க. 8th படிச்சதுக்கான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கணும். அதே மாதிரி குடும்ப அட்டை உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குங்க. ஆதார் அட்டை இருக்குங்க. அனுபவ சான்றிதழ் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஓகே, இருந்தால் முன்னுரிமை, இல்லைன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோங்க. இந்த 4 சர்டிஃபிகேட் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்குங்க. அதை வச்சு நீங்கள் அனுப்பினாவே போதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே அனுப்பணும்? 11/8/2026 மாலை 5:45க்குள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அரை எண் M006 எப்லக் தரைத்தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், செங்கல்பட்டு மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குதுங்க. ஸோ எப்படி ஃபில் பண்ணுறங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்குங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருக்குதான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருக்குங்க. அப்ளை பண்ணுங்கள். இந்த வாய்ப்பெலாம் விட்டுட்டிங்களா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க. ஏன்னா தமிழகம் மட்டும் இல்லாத இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வேலை இல்லாதனால தான் வட மாநிலத்துலேருந்து நம்ம மாநிலத்துக்குலாம் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பை நம்ம விட்டுட்டே இருந்தால் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உட்காருவாங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.